பொதுவாவே கோழி பண்ண ஆரம்பிச்சிருக்க எல்லாரும் லாஸ்ல போறாங்க அப்படின்னா, அது 2டே 2 ரீசனா மட்டும் தான் இருக்கும். ஒண்ணு அவங்களுக்கு ஃபீட ஒழுங்கா மேனேஜ் பண்ண தெரியாது. 2வது என்னன்னா என்னென்ன டிசீஸுக்கு என்னென்ன மருந்து குடுக்கணும்னு தெரியாது. டிசீஸ் என்னென்ன வரும்னு தெரியாது. அத பத்தி எந்த விதமான நாலேஜுமே இல்லாம ஒரு தொழில்ல புதுசா நம்ம இறங்கணும் அப்படின்னா, கண்டிப்பா அது லாஸ்ல தான் கொண்டு போய் விடும். அதுவும் இந்த மாரி நாட்டுக்கோழி வளர்ப்பு இந்த மாரி விஷயங்கள்ல இறங்கணும் அப்படின்னா, கண்டிப்பா அதோட டிசீஸ பத்தி என்னென்ன வரும், என்னென்ன டிசீஸுக்கு என்னென்ன மருந்து மாத்திரை குடுக்கணும் அப்படிங்கிறத கண்டிப்பா தெரிஞ்சே ஆகணும். அது தெரியாம கோழி பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களோட கோழி பண்ண லாஸ்ல தான் போய் முடியும். இப்ப நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, என்னென்ன நோய்கள் வரும்? அதாவது ஒரு 10 நோய்கள சொல்லி, அதுக்கு என்னென்ன மெடிசன் குடுக்கலாம்? அது எப்படி பிரிவென்ட் பண்ணலாம்? அதுக்கு வர்றதுக்கு முன்னாடியே என்னென்ன வேக்சின்ஸ் போடலாம்? அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். நீங்க கோழி பண்ண ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா, இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, லைக் பண்ணிட்டு வீடியோ தொடர்ந்து பாருங்க. டிசீஸ் நம்பர் 1 ராணிகட் நியூகாஸ்டல் டிசீஸ், அதாவது தலை சுத்துற நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோழி தலை சுற்றி நிற்கும். ஒரு நேராக நடக்க முடியாது, தலை சுற்றி சுற்றி நடக்கும். அதே மாதிரி காய்ச்சல், சளி, திடீர்னு செத்துரும். இந்த மாதிரி நிறையா விஷயம் நடக்கும். இது பொதுவாக நம்ம 7 நாளில் அந்த ரசோட்டா போடும் போதே இதுக்கான எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். ஆனால் நீங்கள் லசோட்டா போடாமல் இருந்திருந்தீங்க அப்படின்னா, டைலோசின் அப்புறம் எலக்ட்ரான் கொடுக்கணும். டைலோசின் எலக்ட்ரோலைட்டு கொடுக்கணும். இது ரெண்டும் கொடுக்கறதுனால வந்ததுக்கு அப்புறமும் இதை கொஞ்சம் ஓரளவு தடுத்து வைக்க முடியும். 2வது டிசீஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபவுல் காலரா, அதாவது கோழி காலரா அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு பாக்டீரியா. இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் நல்லா நிற்கிற கோழியெல்லாம் சாயந்தரம் எந்த விதமான சிம்டம்ஸும் தெரியாமல் இறக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்கள்ல. நிறையா கமெண்டில் நீங்கள் கேட்டிருக்கீங்க. அது காலையில் நல்லா நிற்கிது, சாயந்தரம் பார்த்தா அந்த கோழி இறந்து போயிடுது அப்படின்னு சொல்லிடுறீங்க. அந்த மாதிரி இந்த இறப்புக்கு காரணம் எல்லாமே இந்த ஒரு பாக்டீரியா தான், இந்த ஒரு டிசீஸ் தான். இதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10% என்ட்ரோஃப்ளாக்சினை தண்ணியில் 5 நாள் கலந்து கொடுத்தீங்க அப்படின்னா கோழிகளுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் சரியாக போயிடும். 3வதாக பார்க்க போகிறது ஹீட் ஸ்ட்ரோக் எதனால் வருது அப்படின்னா, இந்த மாதிரி வெயில் காலங்களில் அதிகமான வெப்பநிலை கோழிகளோட உடம்புல இருக்கிறதுனால வருது. ஏற்கனவே அந்த கோழிகளோட உடம்பு சூடு தான், ஏன்னா இந்த அடையெல்லாம் படுக்கும்ல, அதனால் அந்த கோழிகளோட உடம்பு நார்மலாகவே சூடாக தான் இருக்கும். இந்த மாதிரி வெயில் காலத்தில் இன்னமும் அதிகமாக சூடாகிறதுனால அதுக்கு ஹீட் ஸ்ட்ரோக் வருது. இந்த ஹீட் ஸ்ட்ரோக்னால் அந்த கோழிகள் வாயை திறந்து மூச்சு விடுறது, ரெக்கையை கீழே விரித்து போட்டுட்ருக்கிறது அப்படிங்கிற நிறையா பிரச்சனைகள் வரும். சில கோழிகள் இறக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னது தான். அதே மாதிரி இதை எப்படி குணப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷெட்டில் நிறையா ஈரப்பதமான இடங்களை மெயின்டைன் பண்ணுங்கள். கொஞ்சம் தண்ணி தெளித்து விட்றது, கோழிகள் கொஞ்சம் மத்தியான நேரத்தில் அடையிற இடத்துல கொஞ்சம் தண்ணி தெளித்து விடுங்க. வாட்டரில் வாரத்தில் ஒரு தடவை தண்ணியில் வைமரால் கலந்து வைங்க. 1 லிட்டர் தண்ணியில் 1 ml வைமரால் கலந்து வாரத்தில் ஒரு நாள் வச்சுருங்க. நிறையா நிழல் பகுதிகளை உங்கள் பண்ணையில் உருவாக்குங்க. அடையிற செட் பகுதி கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்கிறாப்புல வச்சுக்கோங்க. 4வது என்னென்னா, இன்டர்னல் லேயிங் லேக், அதாவது முட்டை வெளியில் வராமல் இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால்சியம் சப்ளிமெண்ட்டும் விட்டமின் D3யும் உணவில் அதிகமாக இருக்கிறாப்புல தினையும் கொடுத்துட்டு வரணும். அதே மாதிரி வைமரால் கொடுக்கணும். அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் கொடுக்கறதுனால இந்த பிரச்சனையை நம்ம முழுவதுமாக தீர்க்க முடியும். 5வது என்னென்னா பாய்சன்ஸ், அதாவது பாய்சன் தெளித்த செடி இந்த மாதிரி ஏதாச்சும் உரம் அடிச்சிருப்பாங்க, அதாவது பூச்சிக்கொல்லி இந்த மாதிரி ஏதாச்சும் அடிச்சிருப்பாங்க, அது தெரியாமல் பறித்து கொண்டாந்து கொடுப்போம். எதாக இருந்தாலும் கொஞ்சம் நல்லா நீங்களும் ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு அதை நல்லா கழுவிட்டு கொண்டாந்து கொடுங்க. அதே மாதிரி பாசி பூத்த தண்ணியை கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது எல்லாமே கோழிகளுக்கு பாய்சன் ஆகும். அதே மாதிரி வாரத்தில் 2 தடவை தண்ணி தொட்டியை நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிடுங்க. நல்லா ப்ளீச்சிங் பவுடர்லாம் போட்டு நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிடுங்க. வாரத்தில் ஷெட்டை 2 தடவை இல்லாட்டி வாரத்தில் 1 தடவை ஷெட்டை பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டை யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிடுங்க. அது எப்படின்னு தெரியலை அப்படின்னா நம்ம ஷார்ட்ஸ் வீடியோவில் இருக்கும், போய்ட்டு அந்த ஷார்ட்ஸ் வீடியோவை பாருங்கள். ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா 1 கிராம் பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டை 1 லிட்ரு வாட்டரில், அதாவது 1 லிட்ரு தண்ணியில் கலந்து வைக்கணும். கலந்து கோழிக்கு வச்சுக்கூடாதிய, கலந்து ஸ்ப்ரே பண்ணணும். மறந்துட்டு கோழிக்கு வச்சிங்கன்னா கோழி மறுக்கையா. இந்த சேனலில் கோழிகளோட டிசீஸ், அதுக்கப்புறம் அந்த டிசீஸை எப்படி க்யூர் பண்ணலாம் அப்படிங்கிற சம்மந்தப்பட்ட நிறையா வீடியோஸ் வரும். அதே மாதிரி இப்போ நம்ம 1 மா லேண்டில்
ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்க போகிறோம். அதை பற்றின வீடியோக்களும் இனி தொடர்ந்து வரும். மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் இந்த சேனலை இப்போ தான் புதுசாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இது இப்போ தான் ஆரம்பித்த சேனல், சின்ன சேனல். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் இது வளர்க்க முடியும். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிடுங்க. அடுத்த பார்ட் 2ல் மீத 5 டிசீஸை பற்றி பார்க்கலாம். பாய்.